பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் அச்சவரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை யோசுவாவின் புத்தகம் 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன சொல்கிறாரு? பலன் கொண்டு திடமானதாக இருக்கணும். நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும்போது நான் பலன் கொண்டு திடமானதாக இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே. அன்பு தெய்வ ஜனமே, நீ கலங்காதே, திகையாதே, நீ தைரியமாக இரு, நீ சோர்வடையாதே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தைரியமாக இரு, சோர்வடையாதே, பலம் கொண்டு திடமானதாக இரு, நீ தைரியமாக இரு, சோர்வடையாதே, நீ உறுதியும் தைரியமும் உடையவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த யோசுவா புத்தகத்தில் 1:5-6 உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமானதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஹல்லேலூயா. யோசுவாவுக்குள்ள ஒரு பயம் இருக்குது என்பதை தேவன் பார்த்தார். அவன் பயந்ததுனால அவன் தன்னுடைய பலனை இழந்துருவான்னு சொல்லிட்டு கர்த்தர் தம்முடைய வல்லமுள்ள வார்த்தையினால் யோசுவாவை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? நீ உறுதியாக இரு, நீ உறுதியாக இருப்பா. ஆண்டவருடைய வார்த்தையில் உறுதியாக இரு, ஆண்டவரில் உறுதியாக இரு, ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இரு, நீ நம்பிக்கையாக உறுதியாக இரு, நீ நம்பிக்கையாக இரு, தைரியமாக இரு, என் மேலே நீ நம்பிக்கையாக இரு, என் வார்த்தை மேலே நம்பிக்கையாக இரு, நீ தைரியமாக இரு, நீ பலம் கொண்டு திடமானதாக இரு. கலங்காதே, எதை குறிச்சும் கலங்காதே. ஜனத்தை பார்த்து கலங்காதே, தலைவர்களை பார்த்து கலங்காதே, ஜாதிகளை பார்த்து ஜனங்களை பார்த்து கலங்காதே. நீ போய் சேர வேண்டிய தேசத்தை குறித்து நீ கலங்காதே. இவர்களை எப்படி வழி நடத்துவேன் என்று நீ கலங்காதே. இவர்களோடு நான் மோசையோடு எப்படி இருந்தனோ அதே போல் உன்னோடு கூட இருப்பேன். நான் மோசையை பலப்படுத்தினேன், நான் மோசையை தைரியப்படுத்தினேன். மோசை என் மீது நம்பிக்கை வைத்தான், என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்தான். நீயும் என் மீது நம்பிக்கை வை, என் வார்த்தை மீது நம்பிக்கை வை. ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் யோசுவா. வேதம் சொல்லப்பட்டிருக்க யாத்ராமத்தில் ஒரு அதிகாரம் இருக்குது, அழகான ஒரு வசனம். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசைக்கு அப்புறம் ஒரு தலைவனை தெய்வன் தெரிஞ்சு கொண்டார், அந்த யோசுவாவை. அவன் தேவனோடு இருக்கிறவன், தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவன், தேவன் மேலே தாகமாக இருக்கிறவன் என்பதை தேவன் அறிஞ்சு கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார். மீண்டும் அந்த ஜனங்களை யோசுவா கரத்தில் கொடுக்கிறார். நான் மோசையோடு கூட இருந்தது போல அவனை பலப்படுத்தின, மோசையை தைரியப்படுத்தின, திடப்படுத்தின, என் மீதியும் என் வார்த்தை மீதியும் நம்பிக்கை வைத்த மோசையோடு நான் இருந்தது போல யோசுவா உன்னோடு கூட இருப்பேன், நீ பலம் கொண்டு தைரியமாக இருந்து, உன் தைரியத்தை விட்டு விடாத, உன் நம்பிக்கையை விட்டு விடாத. என்னை மட்டும் பார், என்னை சுற்றில் இருக்கிற எதை குறித்தும் நீ பார்த்து பயந்துடாத. தேவன் அப்படியா அவரை பலப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறார்? நீ போகும் இடமெல்லாம் நான் எங்கெல்லாம் அனுப்புவேனோ உன்னோட கூட நான் இருப்பேன். உன்னுடனே இருந்து அப்படின்னா என்ன? உனக்கு துணையாக இருப்பேன், உன்னோட கூட இருந்து உனக்கு துணையாக நானும் உன்னோட கூட வருவேன். நானும் உன்னோட கூட வந்தேன். மோசையோடு எப்படி வந்தனோ, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு மோசை கூட நான் சொன்னது போல, மோசையோடு கடந்து வந்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களோடு கடந்து வந்தது போல, யோசுவா நான் கொடுத்த என் ஜனங்களோடு நான் கடந்து வருவேன். அவர்கள் உன்னோடு துணையாக இருப்பேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன், உன்னோடு கடந்து வருவேன். கர்த்தர் இன்றைக்கு வார்த்தை கொடுக்குறார். அன்பு தேவஜனமே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தைரியமாக இரு, விசுவாசத்தோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன் பலனை ஒரு நாளும் யாருக்காகவும் இழந்துடாதே. தேவன் கொடுத்த பலன், தேவன் கொடுத்த வார்த்தையின் பலன். தேவன் உங்களை பலப்படுத்துகிற விரும்புகிறார். அவர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கிறோம்.
மோசே கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருந்தது போல யோசுவாவே உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்த்து நீ பயந்துருக்கலாம், அவர்களுடைய வார்த்தையை கேட்டு நீ பயந்துருக்கலாம். கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே. அன்பு மகனே மகளே, நீ கலங்காதே, நீ கண்ணீர் வடிக்காதே. யோசுவாவை ஆற்றின கர்த்தர், தேற்றின கர்த்தர், பலப்படுத்தின கர்த்தர், தைரியத்தை கொடுத்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மறந்துடாதே, உனக்கு துணையாக இருக்கிறார், மறந்துடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு துணை நின்ற கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். தாவீதுக்கு துணை நின்ற கர்த்தர் உனக்கு துணை இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக துணையாய் கடந்த கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். தம்முடைய ஜனங்களுக்காய் துணை நின்று யுத்தங்களை நடப்பித்த கர்த்தர் உனக்கு துணை நின்று நீ பேச வேண்டிய காரியம், நீ செய்ய வேண்டிய காரியங்களில் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீ பேச வேண்டியது அவர் பேசுவார். நீ செய்ய வேண்டிய காரியங்களை அவர் உனக்கு செய்வார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரர் தாவீது சங்கீதம் 23 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். எதை குறித்து நான் பயப்படலை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால அப்படியாப்பட்ட ஒரு நிச்சயமான வார்த்தையை சொல்லி தேவனை துதிச்சார். இன்றைக்கு அப்படியாப்பட்ட நிச்சயமுள்ள தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்களோடு கூட உடன் இருக்கிறவர், உங்களுக்கு உடன் இருக்கிறவர், உங்களுக்கு துணையாக இருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அன்பு தேவஜானே, ஹல்லேலூயா. இன்னொரு அழகான ஒரு வசனம் சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் அனுகூலமான துணையாய் உங்களோடு இன்றைக்கு சதா காலம் அவர் வருகை மட்டும் உங்களோடு கூட இருப்பாராக. உங்கள் நம்பிக்கை விட்டு விடாதீங்க. அன்பு தேவஜனமே, தைரியமும் பலமும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பது நிச்சயமே. அது ஒரு நாளும் மனுஷனை பார்த்து மனுஷ வார்த்தைகளை பார்த்து ஒரு நாள் விட்டுடாதபடி அவரையும் அவருடைய வார்த்தையிலும் நம்பிக்கையாகவும் தைரியமாக இருக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறாராக. கண்களை மூடி உங்களுக்காய் செபிக்கிறேன். அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்தியமுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் பலப்படுத்தி அவர்களுக்கு நீர் சகாயம் பண்ணுகிற நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவரோடு கூட இருந்து அவருக்கு துணையாக இருந்து அவருக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்ட கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணையாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்ட கர்த்தர் மோசையோடு இருந்தீங்களப்பா. அப்பா அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்ட கர்த்தர் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இருந்து துணையாக இருந்து இளைப்பாறுதலை கட்டளையிட்டு வீரண்டவரே அவரை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்தது போல, அவர்களுக்காக யுத்தம் செய்தது போல, அவர்களுக்காக பேசினது போல அப்பா இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக யாவை செய்து முடிக்கிறேன். கண்மலையான கிறிஸ்துவின் தயவு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ ஜனமே, அனுகூலமான துணையான அவருடைய கரம் உங்கள் வாழ்வில் இடைப்படுகிறத செயல்படுகிறத இந்நாள் முதற்கொண்டு காண்பது நிச்சயமே. God bless you. Have a blessed day.